தமிழ் மொழியில் கதை கேட்க வந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு அழகான ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குடும்பத்தோட தலைவர் பெயரு முத்து, அவங்க மனைவி பெயரு கமலம். 2 பேரும் அந்யோன்யமா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க கூட முத்துவோட அம்மாவும் இருந்தாங்க. இது முத்துவோட மனைவி கமலத்துக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால மறைமுகமா ஜாடியா அவங்க அம்மாவை திட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா இருக்கும் போதே கமலா திட்ட ஆரம்பிச்சா. ஏங்க, இங்க சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லாம இருக்கிறோம், நீங்க உங்க அம்மாவை கொண்டுட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு ரொம்ப நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் சேர்த்து நானே வேலை பார்க்க முடியுமா? எனக்கும் வயசாகுது, நானும் எவ்வளவுதான் வேலை பார்க்கறதுன்னு கடிஞ்சுக்கிட்டான். ரொம்ப கஷ்டமான அம்மா தான் பையனை நோக்கி போனாங்க. அவங்க பையனை பார்த்துட்டு, அண்ணா, நீ என்னால் ரொம்ப கஷ்டப்படுற, உன் மனைவி உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறது என்னால் தாங்க முடியலடா. நான் நம்ம தோட்டத்து வீட்டில் போய் தங்கிக்கிறேன், நீ இங்கே உன்னோட மனைவியோட சந்தோஷமா இருடா. எனக்கு இதில் வருத்தமெல்லாம் எதுவும் இல்லை, நானே போலான்னு தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் போய் என்னை பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத. அம்மா, அவ சொல்கிறான்னு நீங்கள் ஏங்கம்மா இப்படி சொல்கிறீங்க? என்னால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க முடியும், தயவு செஞ்சு வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனால் அவங்க அம்மா அதை கேட்கறதா இல்லை. தனக்குன்னு ஒரு பசுமாட்டை கூட்டிக்கிட்டு பண்ணை வீட்டுக்கு கிளம்பலான்னு அந்த ஊரை விட்டு அந்த வயசான அம்மா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக ஆரம்பிச்சது. தனக்கு தேவையான எல்லா வேலைகளுமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. வயசானதுனால ரொம்ப மெதுவாக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. நாட்கள் போனது. அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து, அம்மா, என்ன நீங்கள் இங்கே தனியாக வந்து இருக்கிறீங்க? உங்கள் பையன் உங்களை நல்லா பார்த்துப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு என்கிட்ட ரொம்ப ஃபீலாக விட்டான். இப்போ என்னோட நான் தனியாக உங்களை விட்டுருக்குறான். ஏமாற்றிட்டான் அவன். நான் அவனை நல்லவன்னு நினச்சிட்டேன். என்ன இவன் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான்? யாராக இருக்கும்? ஒருவேளை அவனோட நண்பனாக இருக்குமா? என்னோட பையன் ஊர்லேயே தங்கமான பையன்ப்பா. அவன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் என்கிட்ட தான் கொடுத்து வைப்பான். அவனுக்கு எந்த செலவுக்குனாலும் என்கிட்ட தான் வந்து கேட்பான். அவன் வீட்டில் ஒன்றுமே இருக்காது, எல்லா நகை பணம் நெல் மூட்டைங்கன்னு எல்லாம் என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருப்பான். அதுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் தான் என்னை இந்த வீட்லேயே தங்க வச்சுருக்கான். புரியுதா? நீ அவனை பற்றி தப்பாலாம் பேசுகிற வேலை இனிமேல் என்கிட்ட வந்து அதுவும் குறிப்பாக பேசாத அப்படின்னு கோபமாக பேசி அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த யாருன்னே தெரியாத ஒருத்தன், ஆஹா, இந்த கிழவி வசமா நம்மகிட்ட வந்து மாட்டி இருக்குது. இந்த கிழவிகிட்ட நகை பணம் நெல் மூட்டைங்கன்னு நிறைய இருக்கும் போல. நம்ம அந்த நெல் மூட்டைகளை விட்டுட்டு நகையும் பணத்தையும் மட்டும் நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு நல்ல நம்ம திட்டம் போட்டு யாரும் வராத அப்பையா போகணும்னு முடிவு பண்ணோம். ஒரு நாள் இரவு கரும் இருட்டு, அதுவும் அமாவாசை. யாருன்னே தெரியாத அவன் கையில் கத்தி எடுத்துட்டு போனான். பாட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வயசானதுனால அவங்க எதை பற்றியும் யோசிக்காம நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கிட்ட வந்து அந்த திருடன் பாட்டி வீட்டுக்குள்ளே போக திட்டமிட்டான். பாட்டி வீட்டுக்குள்ளே போய், என்ன இது, சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே இல்லை, எதுக்குள்ளேயுமே எதுவுமே இல்லையே. அட பாட்டி, நீ நல்லா வாயால் வடை சுட்டிருக்க, என்னை ஏமாத்திட்டே இல்லை. உன் பையனை காப்பாற்றணும், உன் பையன் பேர் நல்லா நிலைக்கணும், அதுக்குன்னு என்ன நீ வந்து ஏமாத்திட்ட. போ பாட்டி, நீ இருந்தாலும் பாசக்கார பாட்டி தான், உன்னை எதுவும் பண்ண மனசு இல்லை, சரி நீ நல்லா தூங்கு அப்படின்னு அந்த திருடன் பாவம் பார்த்து அங்கேருந்து போனான். அவனுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இருந்தாலும் அவன் அந்த பாட்டியை எதுவும் செய்யாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். முகம் தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம எந்த பற்றியும் சொல்லக்கூடாது. குறிப்பாக நம்ம குடும்பத்தை பற்றியும் வீட்டில் இருக்க நகை பணம் அதை பற்றியெல்லாம் எப்போவுமே சொல்லாதீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.